வணக்கம். சங்கராச்சாரியாரை சந்திக்க மறுத்த அதே நேரத்தில் இடதுசாரிகளோடு மிகவும் நெருக்கம் காட்டிய பாரதி ராஜா, இது குறித்து தான் பார்க்க போறோம். சங்கராச்சாரியாரை ஒரு பிரச்சனையில சந்திக்க சொல்லி பல பேர் சொன்னாங்க. ஆனா பாரதி ராஜா சந்திக்கவே முடியாது அப்படின்னு மறுத்துட்டார். அதே நேரத்தில் பாரதி ராஜா அவருடைய நெருக்கம் முழுக்க முழுக்க இடதுசாரிகளுடைய இருந்துச்சு. இது ரெண்டுக்கும் என்ன காரணம்? பொதுவா பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எத்தனை இயக்குனர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு மேல சிகரம் வச்சது மாதிரி இருக்கக்கூடிய இயக்குனர். அதுக்கு என்ன காரணம்ங்க அப்படின்னா, ஒரு படைப்பாளி அல்லது ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் மக்களை பத்தி சிந்திச்சா அவன் மிகச்சிறந்த படைப்பாளி, அவன் காலம் கடந்து நிற்பான். அப்படித்தான் பாரதி ராஜா இன்னைக்கு நம்ம கூட இல்லை. சென்னையில அவருடைய இல்லத்துல மக்கள் அஞ்சலி செலுத்த அவருடைய உடல் வைக்கப்பட்டு, அதை ஒட்டி இன்னைக்கு தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அவருடைய உடல் அங்க அஞ்சலி செலுத்தப்பட்டு நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் இல்ல, பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இல்ல, பாரதி ராஜா அப்படிங்கிற மக்கள் சார்ந்த ஒரு இயக்குனருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அரசு மரியாதையுடைய அடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் கலைஞனுக்கு கிடைச்ச ஒரு மரியாதை அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்படி என்னதாங்க பாரதி ராஜா செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு இயக்குனருடைய வேலை என்ன? ஸ்டார்ட், ஆக்ஷன், கட்டு, இது சொல்றது தானே ஒரு இயக்குனருடைய வேலை. அது மட்டுமாங்க இல்ல. ஒரு இயக்குனர் வேலை அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு சின்ன துரும்ப எடுத்து போட்டா அவன் ஒரு சரியான இயக்குனர். அப்படி பாரதி ராஜா என்னதான் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குல்ல. எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க. பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவருடைய கதை மாந்தர்கள், அவருடைய காட்டக்கூடிய நிலம், இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே யதார்த்தமா இருக்கக்கூடியது. அதாவது என்ன அப்படின்னா, அவருடைய கதை மாந்தர்கள் மேட்டுக்குடியிலிருந்து இருக்க மாட்டாங்க. அவருடைய கதை மாந்தர்கள் ஒரு பெரிய மன்னர், இல்ல ஒரு பெரிய அமைச்சர், இல்ல ஒரு பெரிய முதலாளி, இல்ல ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அப்படியான கதை மாந்தர்கள் அவருடைய பெரும்பாலான படங்கள்ல இருக்க மாட்டாங்க. யார் அவருடைய கதை மாந்தர்கள் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள்லையும் ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கக்கூடியவங்க. வாழ்க்கையில உணவுனா என்னன்னு தெரியாம என்னைக்காவது ஒரு நேரம் சாப்பிடக்கூடியவன், வெயிலோட போராடி வெயிலோட வாழ்க்கையை தொலைச்சவன். அதே மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தா கூட மனசுக்குள்ள ஈரம் இருக்கக்கூடிய மனிதர்கள். அதே மாதிரி அந்த காஞ்சு போன நிலம், இந்த காஞ்சு போன நிலம் எப்படி இந்த மக்களுக்கு தாங்கி பிடிக்குது, இதெல்லாம் சேர்ந்த தன்னுடைய படைப்புகளை முதலா தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினவர் பாரதி ராஜா. அது மட்டும் இல்ல, பாரதி ராஜாவுடைய கதை மாந்தர்களை இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பாருங்களேன். இன்னும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏன் இடதுசாரிகளுடைய நெருக்கமா இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்குள்ள எப்படிப்பட்ட மக்களை காமிச்சிருப்பாரு அப்படின்னா, சாதாரணமா நீங்க அந்த காலகட்டம் 1970, 80, 90களுடைய காலகட்டத்தில் சாதிய அந்த கட்டுப்பாடுகள் எப்படி இருந்திருக்கும், சாதிய முரண்பாடுகள் எப்படி இருந்திருக்கும், எந்தெந்த மக்கள் படிச்சிருப்பாங்க, இதெல்லாம் நீங்க உள்வாங்கினீங்கன்னா தான் அன்னைக்கு பாரதி ராஜாவுடைய படைப்புகளை நீங்க உள்வாங்க முடியும். சர்வ சாதாரணமா ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் கதாநாயகியா இருப்பா. அதே மாதிரி ஒரு சலவை தொழிலாளியுடைய மகள் கதாநாயகியா இருப்பா. அதே மாதிரி ஒரு சவர தொழிலாளி கதாநாயகனா இருப்பான். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா முரண்பாடுகளோட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தன்னுடைய கதை மாந்தர்களா ஒரு பக்கம் உழவு விட்டுருப்பாரு. இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சுயசாதி விமர்சனம். அதென்னங்க சுயசாதி விமர்சனம் அப்படின்னா, தன்னுடைய சாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கூட யோசிக்காம சமரசம் பண்ணிக்காம சொல்லக்கூடிய அந்த மாண்பு. அது இருக்கிறதுலே ரொம்ப சிரமமானது என்ன அப்படின்னா, சுயசாதி விமர்சனம் பண்றது. ஏன் அப்படின்னா, எந்த சாதியில பிறந்தமோ, எந்த சாதியில பொண்ணு எடுத்தமோ, எந்த சாதிக்குள்ள இருந்தமோ அந்த சாதி மக்களுக்கு எதிரான அதை அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த மக்கள் கூட இணங்கி வாழவே முடியாது. இவ்வளவு பெரிய சங்கடத்தை, எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி இருந்தா கூட அந்த சுயசாதி விமர்சனமா பல படங்கள்ல பாரதி ராஜா ஒரு பக்கம் பண்ணியிருப்பாரு. அவருடைய ஒவ்வொரு சினிமாவிலும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் கூட சமரசம் இல்லாம அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சொல்ல போனா பெரும்பான்மை சமூகத்துக்கு கதைகள்ல கூட கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களோட காதலிக்கிற மாதிரி, இஸ்லாமியர்கள் காதலிக்கிறது மாதிரி, இப்படி ஒரு சமுதாய இணக்கத்தை இன்னைக்கு யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனா அன்னைக்கு அப்படி ஒரு சினிமாவை எடுத்த ஒரு மாபெரும் கலைஞனா பாரதி ராஜா இருந்திருப்பாரு. சரி, இப்படிப்பட்ட பாரதி ராஜா எப்படியான விஷயங்கள் பண்ணாரு அப்படின்னா, நீங்க எல்லாரும் சொல்றதான் நிறைய கதாநாயகிகள் அவர் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா கமல்ஹாசன் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில், ரஜினிகாந்த் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இவருடைய படங்கள்ல பேர் எடுத்தது மிகப்பெரிய கதை. ஆனா ஒருபோதும் கடைசி வரைக்கும் ஒரு பக்கம்
ரஜினிகாந்த் கிட்டயோ கமல்ஹாசன் கிட்டயோ யாருக்கிட்டையும் போய் அவர் நிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, கதை தான் தன்னுடைய கதாநாயகன் கதாநாயகி அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமா நம்பினவர் பாரதி ராஜா. அப்படிப்பட்ட பாரதி ராஜா, நான் சொன்னேன் இல்லையா, எப்படி இடதுசாரிகளோட நெருக்கமா இருந்தார், ஆனா கடைசி வரைக்கும் அவர் அதை காமிச்சுக்கல. எப்படி இடதுசாரிகளோட நெருக்கமா இருந்தாரு அப்படின்னா, அவருடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறது, அவர் சுகாதாரத்துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அன்னைக்கு இடதுசாரி இயக்கம் மதுரை பகுதியில, தேனி பகுதியில வீறு கொண்டு எழுது. அதுலதான் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இளையராஜா இருக்காரு, ஒரு பக்கம் கங்கை அமரன் கூட பயணப்படுறாரு. அது காரணம் என்ன, அவங்களுடைய அண்ணனான பாவலர் வரதராஜன் கூட கச்சேரிகள்ல இவங்க ஒரு பக்கம் பயணப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா இவங்களோட இணைகிறாரு. இவங்களோட மட்டும் இல்ல, ஆர் செல்வராஜ் அப்படிங்கிற கதாசிரியர். ஆர் செல்வராஜ் யார் அப்படின்னா, இடதுசாரி தலைவர் சங்கரையாவோட சொந்த அண்ணன் பையன். இப்ப ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாகுது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. யார் அப்படின்னா, இளையராஜா, கங்கை அமரன், இவங்களுடைய அண்ணன் ஆதிபாஸ்கர், இன்னொரு பக்கம் ஆர் செல்வராஜ், இன்னொரு பக்கம் பாரதி ராஜா. இந்த 5 பேர் சேர்ந்த கூட்டணி. இந்த 5 பேர் சேர்ந்த கூட்டணி ஏறத்தாழ இடதுசாரி தன்மையோட பயணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, ஆர் செல்வராஜ் பாரதி ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு. பாரதி ராஜா முதலா தைரியமா தன்னுடைய அரசு வேலையை உதறிட்டு சென்னையில போய் சினிமா வாய்ப்புக்காக காத்திருக்காரு அப்படிங்கிறத விட, பகல்ல பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு அல்லது இரவுல பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு அந்த தொகையை வச்சு சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் சினிமா வாய்ப்பு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. உதவி இயக்குனர் இருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் தைரியமா நமக்கு முன்னாடி ஒரு ஆள் போயிருக்கு அப்படின்னு ஆர் செல்வராஜ், இளையராஜா, கங்கை அமரன், ஆதி பாஸ்கர் 4 பேரும் தைரியமா சென்னைக்கு கிளம்பி வர்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுடைய அந்த சிறு தொகையை வச்சு தான் இவங்க எல்லாருமே உணவு தேடிக்கிட்டு அதுக்கடுத்து வேலைகள் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா நிறைய நாடகங்கள்ல ஒரு பக்கம் நடிச்சிருக்காரு. எந்த வகையான நாடகங்கள் அப்படின்னா, இடதுசாரி மேடைகள்ல அன்னைக்கு ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருக்கு. அன்னைக்கு ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய இன்னொரு இலக்கிய இயக்கமாக இருந்த கலை இலக்கிய பெருமன்றத்தில் நிறைய நாடகங்கள்ல சின்னசாமி அப்படிங்கிற பாரதி ராஜா நடிச்சிருக்காரு. அப்ப அங்க இருந்த நெருக்கம் தான் கடைசி காலகட்டம் வரைக்கும் பாரதி ராஜா இந்த யதார்த்தமான இடதுசாரிகளுடைய நெருக்கத்துக்கு மிகப்பெரிய காரணமா இருக்குது. அவருடைய கதை மாந்தர்களும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிய மக்கள், ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள், ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்கள் அவருடைய கதை மாந்தர்களா ரொம்ப அழகா ஒரு பக்கம் கொண்டு வர்றார். இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஒரு இடதுசாரி இலக்கிய அமைப்பு. அப்படிப்பட்ட அமைப்பு கலை இலக்கிய இரவு நடத்துவாங்க. அப்படி கலை இலக்கிய இரவு நடத்துறப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கலை இலக்கிய இரவுல மேடை ஏற்றி ஒரு இயக்குனரையோ ஒரு நடிகருக்கோ அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது சாகித்ய அகாடமியை விட பத்மஸ்ரீயை விட மிகப்பெரிய விருதா இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு சினிமாக்காரங்க நினைச்ச ஒரு காலகட்டம். நிறைய பேர் வந்துட்டு கலையிரவை முழுக்க உட்கார்ந்து பார்த்துட்டு, ஒரு இயக்குனராவோ ஒரு நடிகராவோ வேற ஒருத்தரமோ உட்கார்ந்து பார்த்துட்டு அதுவே பெருமை நினைச்சிட்டு போகக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் 1996 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் திண்டுக்கல்ல ஒரு மிகப்பெரிய ஆய்வரங்கத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க. மாநில அளவுல ஒரு படைப்பாளிக்கு, இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமாவிலேயே எத்தனையோ பேர் இருந்தா கூட பாரதி ராஜாவுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஒரு மிகப்பெரிய ஆய்வரங்கத்தை 3 நாள் நடத்தியிருக்காங்க. இந்த 3 நாளையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய படைப்புகள்ல ஒரு பக்கம் ஆய்வு, அந்த படைப்புகளை பற்றி ஒரு பக்கம் கொண்டாடுறது, இன்னொரு பக்கம் பாரதி ராஜாவை விரும்பி அவர் அன்னைக்கு அறிமுகப்படுத்தின நடிகர்களை எல்லாம் வர சொல்லி இந்த ஆய்வரங்கம் எப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் அழகு பார்க்க சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா, மறைந்த மதுரை எம்எல்ஏ நன்மாறன் தலைமையில ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கம் நடந்திருக்கு. அதாவது சுழலும் சொல்லரங்கம் நடந்திருக்கு. இதுல கவிஞர் நந்தலாலா, கவிஞர் மதுக்குல்லா ராமலிங்கம், கவிஞர் முத்துநிலவன், அதே மாதிரி அங்க திண்டுக்கல்ல சேர்ந்த தோழர் குருவம்மா, இப்படி ஏறத்தாழ 5 பேர் பாரதி ராஜா பற்றிய அந்த சுழலும் சொல்லரங்கத்துல மிகப்பெரிய இது நடத்தியிருக்காங்க. அது மிகப்பெரிய பேரா அன்னைக்கு இருந்திருக்கு. அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரே ஒரு கலைஞனுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அவ்வளவு பெரிய ஒரு ஆய்வரங்கத்தை, அதுவும் 3 நாள் ஒரு கொண்டாட்டமாக நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ நீங்க ஒரு இடதுசாரி அமைப்பு ஒரு கலைஞனை கொண்டாடுது அப்படின்னா, அவர் உண்மையிலேயே ஒரு 100% மக்களுக்கான ஒரு கலைஞனா இருந்தா மட்டும்தான்
அந்த அமைப்பு அந்த அளவுக்கு ஒரு மனிதரை கொண்டாட முடியும் அப்படின்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்ல, பாரதி ராஜா பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் நடந்த முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க அந்த மாநில மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளரா ஒரு பக்கம் வந்திருக்காரு. அதே மாதிரி கலையிரவுகள்ல ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய கலையிரவா 3 கலையிரவுகள் நடக்கும். ஒண்ணு வந்துட்டு திருப்பரங்குன்றம் கலையிரவு, இன்னொன்னு திருவண்ணாமலை கலையிரவு, இன்னொன்னு நாகப்பட்டினம் கலையிரவு. இந்த 3 கலையிரவுகள்லையும் குறிப்பா திருப்பரங்குன்றம் கலையிரவுக்கு வந்திருக்காரு பாரதி ராஜா. அது மட்டும் இல்ல, எங்க கலையிரவு நடந்தா கூட அவருக்கு தகவல் தெரிஞ்சது அப்படின்னா உடனடியா அந்த கலையிரவுல அழைக்காம கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாண்போடையும் பாரதி ராஜா இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல பாரதி ராஜா இடதுசாரிகளுடைய இருந்த அந்த நெருக்கம் தான். அதனாலதான் கடைசி வரைக்கும் மக்களை பத்தி சிந்திச்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியா பாரதி ராஜா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பாரதி ராஜாவை படைப்புகள்ல நீங்க 2 விஷயத்தை நான் சொல்லலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, சண்டியர் அப்படிங்கிற திரைப்படம், யாரு கமல்ஹாசன் கதாநாயகர் நடிச்ச திரைப்படம். இந்த படத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இப்படி பேர் வைக்க கூடாது அப்படின்ட்டு பின்னால விருமாண்டி அப்படின்னு பேர் மாத்தினாங்க. அப்ப கமல்ஹாசன் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, பசுபதி நடிச்ச அந்த கதாபாத்திரத்துக்கு பாரதி ராஜா சரியா இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் தூது விட்டு நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்காரு. அதே நேரத்துல பாரதி ராஜா ரொம்ப அன்போட மறுத்துறாரு. என்ன காரணம் அப்படின்னா, அவர் கதாநாயகன், நான் வில்லனா, அதெல்லாம் முடியாதுயா, நான் எப்பவுமே கதாநாயகன் தான்யா, எங்க மக்கள் அப்படி வில்லன்களா விடியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதை நடிக்க மறுத்துறாரு. அதுக்கு பிறகுதான் பசுபதி அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேதம் புதிது திரைப்படம். வேதம் புதிது திரைப்படம் என்ன அப்படின்னா, ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் அதே மாதிரி ஒரு முக்குளத்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆணுக்குமான காதல். இந்த காதல் கைகூடல, இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள 2 சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய திரைப்படமா இந்த திரைப்படம் இருக்கு. வேதம்புதிது கண்ணன் இந்த படத்தை கதையை வந்து உருவாக்கி இருப்பாரு. இந்த படத்தை இயக்குனவர் பாரதி ராஜா. இந்த பட வேலைகள்லாம் முடிச்சிருச்சு. பாரதி ராஜாவுடைய சொந்த தயாரிப்பு இந்த படம். சரி, இந்த படத்தை வெளியிடலாம் அப்படிங்கிறப்ப அப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி, ஏகப்பட்ட சர்ச்சைகள் வருது. முதல்ல வந்துட்டு நீங்க முதல்ல பிராமண சமுதாயத்தில இருந்து எதிராக இந்த படம் இருக்கு, படத்தை வெளியிட முடியாது அப்படிங்கிற வகையில கொண்டு போறாங்க. அன்னைக்கு சென்சார் போர்டில் இருந்தவங்க பெரும்பாலும் யார் அப்படின்னா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்படி ஏகப்பட்ட எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வர்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு சில பேர் நீங்க போய் சங்கராச்சாரியாரை பாருங்க, அன்னைக்கு பெரியவர், காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியாரை பாருங்க, பார்த்தா ஒருவேளை பார்த்த பிறகு நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாரதி ராஜா ஒரு உணர்ச்சி மிக்க கலைஞனா, ஒரு இடதுசாரி தன்மையுள்ள ஒரு கலைஞனா, அதே நேரத்தில் மக்களை கொண்டாடக்கூடிய ஒரு கலைஞனா பாரதி ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, நினைச்சிருந்தா சங்கராச்சாரியாரை போய் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து வெளியிட்டு இருக்க முடியும். ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, என் சொந்த உழைப்பு தானையா, என்னுடைய சொந்த பணம் தானையா, அப்படி சங்கராச்சாரியாரை பார்த்து இந்த படத்தை வெளியாக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஒருவேளை இந்த படம் வெளியாகல அப்படின்னா நடுத்தருவில் மொத்த பிலிம் சுருளையும் போட்டு கொளுத்திட்டு பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி இந்த படத்தை ஏன் கொளுத்துனேன், இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன், உங்களால் என்ன செய்ய முடியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சிகரத்தோட பேசியிருக்காரு பாரதி ராஜா. பேசின பிறகு இந்த தகவல் அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர், முதலமைச்சர் எம்ஜிஆர் காதுல போகுது. எம்ஜிஆர் கூப்பிட்டு பாரதி ராஜா கிட்ட, இப்படியெல்லாம் அவசரப்படாதப்பா, இப்படி எதுவும் செஞ்சிடாத, இந்த படத்தை வெளியிடுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன், முதல்ல இந்த படத்தை நான் பார்க்கறதுக்கான ஏற்பாடு செய்ய அப்படிங்கிறாரு. அந்த வகையில பாரதி ராஜா இந்த வேதம்புதிது படத்தை பார்க்கறதுக்கான ஏற்பாடை முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு செய்யறாரு. அப்பெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் பார்க்க உள்ள வர்றாரு. உள்ள வந்தா ஒரு குறிப்பிட்ட பேர் தான் படத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் நீங்க பாத்தீங்கன்னா பிரிவில் எல்லாரும் பார்த்துட முடியாது. ஆனா பாரதி ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்த ஓட்டுநர்கள், சாதாரணமா அங்க இருந்த உதவியாளர்கள் பல பேரையும் உள்ள வர வச்சு இந்த படத்தை பார்க்க வைக்கிறாரு. எம்ஜிஆர் பார்த்துட்டு, அதாவது எம்ஜிஆர் பார்த்த கடைசி திரைப்படம் இந்த வேதம்புதிது திரைப்படம் தான். எம்ஜிஆர் பார்த்துட்டு உணர்ச்சி மயமான எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இந்த படத்தை விட எந்த படமையா சிறந்த படம், இந்த படம் முதல்ல வெளியாகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அதுக்கு பிறகு இந்த படத்தை வெளியாக்குறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றாரு. அதுக்கு பிறகு இந்த படம் வெளியாகுது. அப்படி ஒரு சிறப்பான, அதே நேரத்தில் எந்தவித சமரசமும் இல்லாத ஒரு கலைஞனா பாரதி ராஜா இருந்திருக்காரு. கலைஞனா மட்டும் பாரதி ராஜா இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் நம்ம கொண்டாட மாட்டோம். இந்தியா இலங்கை பிரச்சனை வந்தப்ப, நீங்க இனப்படுகொலை நடந்தப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம அதுக்கு எதிராக சினிமா தொடர்பான போராட்டங்களை அறிவிச்சவர், போராட்ட காலத்தில் நின்றவர் பாரதி ராஜா. அதே மாதிரி காவிரி பிரச்சனை வந்தப்ப எங்களுக்கு ஏயா தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்நாடகத்துக்கு எதிராக இங்க இருந்த கலைஞர்கள் திரட்டினவர் பாரதி ராஜா. இப்படி பாரதி ராஜாவுக்கு பல வகையான முகங்கள் உண்டு.
என்ன சொல்ல போறான் அப்படின்னா, சமரசமற்ற ஒரு கலைஞனா, தன்னுடைய தோல்வினா அது எதுக்கான தோல்வி அப்படிங்கிறத ஒப்புக்கொண்ட கலைஞனா, அதே நேரத்துல மக்களுக்கான கலைஞனா இருந்தவர் பாரதி ராஜா. அப்படிப்பட்ட பாரதி ராஜாவுடைய புகழ் என்றைக்கு நிலைச்சிருக்கும். காரணம், மக்கள பத்தி சிந்திச்சவர் பாரதி ராஜா. நன்றி, வணக்கம்.